டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ததை போல அதற்கு அடுத்து மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபாலை கைது செய்வதற்கு விஜய் அரசு திட்டமிட்டு வருகிறது. இது தொடர்பாக நக்கீரன் கோபால் மீது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தஞ்சாவூரில் உதயநிதி ஸ்டாலின் காவல் நிலையத்தில் வைத்து செங்கிப்பட்டியில் விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் மீது நடைபெற்ற தாக்குதல் அப்படின்னு வெளியான சம்பவம் குறித்து அதிர்ச்சிகர செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்குது. இது குறித்து நம்மிடையே உரையாடுவதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், நக்கீரன் கோபால் அவர் மீது 3 பிரிவுகளில் மீனம்பாக்கம் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 நான் பெயிலபிள் செக்ஷனில் ஜாமீன் கிடைக்கப்பெறாத 2 பிரிவுகளில் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் எங்கள் தேசம் அப்படின்ற சேனலுக்கு கொடுத்த பேட்டி அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த புகாரை கொடுத்தது ஆலந்தூர் மீனம்பாக்கத்தை சேர்ந்த நந்தகுமார். அவர் ஒரு நாள் திடீர்னு யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்தாராம். பார்க்கும்போது நக்கீரன் கோபால் இன்டர்வியூ பார்க்குறாராம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பாத்திமா பர்கானா அவங்க தான் அந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்க. விஜய் ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதை அவர் சொல்கிறாரு. அவர் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா ஏற்கனவே சொன்னது தான். இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் மிக கடுமையாக விஜய் அட்டாக் பண்ணி பேசினார். குறிப்பாக கரூரில் 41 பேர் இறந்ததற்கு பிறகு இப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்த பிறகு விட்டு ஓடிட்டீங்க, ஒரு பொறுப்பேற்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக அது அவரை மிகவும் பாதிச்சிருக்குது. அதன் பிறகு அவருடைய விசாரணை செய்து அவருடைய கண்ணோட்டத்தில் ஜனநாயகன் ஷூட்டிங் அங்கே எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறார். தத்ரூபமாக அந்த நெரிசலை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக கூட்டத்தை திரட்டி எடுத்தாங்க. ஒரு 50க்கும் மேற்பட்ட ட்ரோன் கேமராக்கள் இருந்து எடுத்தார்கள் என்பது அவருடைய குற்றச்சாட்டு. இதுதான் அந்த வீடியோலையும் அவர் சொல்கிறார். தத்ரூபமாக எடுக்கிறதுக்காக இதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். நான் இதை பற்றி பிரச்சாரம் செய்த பிறகு ஜனநாயகன் படத்தில் அதை தூக்கிட்டு ஏஐ மூலமாக அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் இயக்குனருடைய வினோத் அவருடைய பேட்டிகள் முக்கியமானது. அவருடைய பல பேட்டிகள் என்ன சொல்கிறாருன்னா, கரூரில் அந்த சம்பவம் நடக்கும்போதுனா சென்னையில் இருந்தேன். சென்னையில் என்னுடைய ஃப்ரெண்டு நந்தா கூட நாங்கள் வீட்டில் இருந்தோம், நேரலையில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அபாண்டமாக நான் ஷூட்டிங் எடுத்தேன்னு சொல்கிறாங்க. அப்போவே இதை மறுப்பதற்கு நான் முன் வந்தேன். ஆனால் எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் மறுத்தீங்கன்னா வேறு அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு எடுத்தீங்கன்னு சொல்லுவாங்க, அப்புறம் நம்ம ஒன்று சொல்லுவோம், வேற ஒன்று சொல்லுவாங்க, அதனால் கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லதுனால நான் சொல்லலை, இப்போ சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதில் கேள்வி என்னென்னா, அப்போவே இவங்க மறுத்துருக்கணும். அப்போவே இதுக்கும் ஜனநாயகன் ஷூட்டிங்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றதை நீங்கள் மறுத்துருக்கணும். அப்போ மறுத்தால் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் பின்வாங்கும் போதே அதில் ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ ஆட்சி அமைத்த பிறகு படம்லாம் ரிலீஸ் ஆகி அதுவும் தோல்வி படமான பிறகு நீங்கள் இப்படி அதை ப்ரமோஷனுக்காக பேட்டி கொடுக்குறீங்க, அதுவும் ஒன்றும் கிளிக் ஆகலை. இப்போ நக்கீரன் கோபால் மேல் இவர்கள் ஏன் குறி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ பத்திரிகையாளர்கள் இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு ஆளுங்கட்சி வந்துருச்சுன்னா ஆளுங்கட்சி சார்பாக செயல்படுவாங்க, அப்புறம் பொதுவாக பத்திரிகை அறத்தின்படி செயல்படுவார்கள். இப்போ தாவேகா வந்த பிறகு எப்படி வடநாட்டில் கோடி மீடியா என்று ஒன்று உருவானதோ அதே போல் இங்கே வெற்றி கழக ஜால்ரா மீடியா அப்படின்னு உருவாகிறதுக்கான முயற்சிகள் நடக்குது. அப்போ இந்த தேர்தலுக்கு முன்னாடியே அந்த குற்றச்சாட்டு புதிய தலைமுறை எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பரவலாக அப்படி விஜய்க்காக வேலை செய்தார்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே? தெரிஞ்ச விஷயம். தேர்தலுக்கு முன்னாடியும் வேலை செஞ்சாங்க, இப்போ தேர்தலுக்கு பிறகும் வேலை செய்கிறாங்க. சேட்டலைட்டு சேனலாக இருக்கட்டும், பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும். இப்போ பட்ஜெட் வந்தது, பட்ஜெட் நடக்கிறதுக்கு முன்னாடி உதயநிதி கைது வந்துச்சு. உதயநிதி கைதை தினகரன் மட்டும்தான் தலைப்பு செய்தி. மற்ற நீங்கள் தினமலர், தமிழந்து, தினமணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க, ஆபாசமாக பேசிய வழக்கில் உதயநிதி கைது செய்யப்பட்டு விடுதலை, இப்படி தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் தாவேகா தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தி நடுநடுங்க வைத்து விட்டது, இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்துச்சு. திமுக போராட்டம் பற்றி செய்திகள் இல்லை. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். அப்போ தாவேகாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டுகள் யார்? தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் காமன் மூலமாக நீங்கள் விலை கொடுத்து வாங்கிடலாம், ஒரு பேமெண்ட்டு பேசி விலைக்கு வாங்கிடலாம், வேறு ஏதாவது டீலு உங்களுக்கு சலுகைகள் இதெல்லாமே கிடைக்கும்.
எதிர்க்கிறவங்கள என்ன செய்யலாம்? அப்போ எதிர்க்கிறவங்கள முக்கியமாக இருக்கிறது யார்? இப்போ பத்திரிகையாளர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்தும்போது முன்னணியில் இருக்கிறது நக்கீரன் கோபால், இந்துராமு இவங்கெல்லாம் வராங்க. அப்போ நக்கீரன் கோபால் நமக்கு எதிராகவும் இருக்கிறாரு, இந்த பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவாகவும் இருக்கிறாரு. அப்போ அவரை தூக்கி உள்ளே வைக்கணும். இப்போ அவர் ஜெயலலிதா காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 90களிலிருந்து நக்கீரன் ஜெயலலிதாவால் ஒடுக்கப்பட்ட ஒரு பத்திரிகை, அதை மீறித்தான் செயல்பட்ட பத்திரிகை. அதனால் அந்த பத்திரிகைக்கு மக்கள் மத்தியில் ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு ரீச் இருக்குது. இப்போ கள்ளக்குறிச்சியிலேருந்து பல பிரச்சனைகள் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இவருக்கு ஏதாவது ஒரு ஆப்பு வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இந்த வழக்கை நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாமீனில் வெளிவர முடியாத இந்த பிரிவுகளின் மீது போட்டிருக்கிறாங்க. இதுக்காக ஆலந்தூரில் இருக்கிற நந்தகுமார்னு ஒருத்தரை செட்டப் செய்து இந்த புகாரை போட வைத்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இதுதான் அந்த பின்னணி. இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, கரூர் சம்பவத்திற்கு காரணம் திமுக, செந்தில் பாலாஜியின் ஆட்கள் மயக்க மருந்து ஸ்ப்ரே, கத்தியால் வெட்டி விட்டார்கள், இதையெல்லாம் பிரச்சாரம் பண்ணது யாரு? தாவேகாவினுடைய முழு எக்கோசிஸ்டமும் இதற்காக ஃபெலிக்ஸ் தொடங்கி வச்சாரு, மற்ற எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்க. ஃபெலிக்ஸ் சொன்னால் ஞாபகம் வருது. ஃபெலிக்ஸ் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நான் ஒரு பத்திரிகையாளர்னு 25 வருஷ அனுபவத்தில் சொல்கிறேன், அந்த இடத்துல 2 லட்சம் மக்கள் கூடியிருந்தாங்க அப்படின்றாரு. என்னத்தை இவர் பத்திரிகையாளருக்கு படித்தாரு, என்ன அனுபவம் இருக்குன்னு தெரியல. அந்த குறுகிய இடத்துல 25,000-30,000 பேருக்கு மேலே அதுவே நெரிசலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் கூட முடியும். 2 லட்சம் பேர் கூடினாங்களாம். இப்படி இந்த கரூர் சம்பவத்தை பற்றி நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, திமுக தான் செய்தது என்ற பொய் பிரச்சாரத்தை இவர்கள் செய்தார்களா இல்லையா? இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகும் ஆதவ அர்ஜுனா பேசினாரா? இந்த மாதிரி உங்கள் பையனை நீங்கள் முதல்வர் ஆக்குவதற்காக நீங்கள் கரூரில் 41 பேரை கொன்னீங்களே ஸ்டாலின் அப்படின்னு பேசுகிறாரு. போலீஸை வச்சு கொன்னீங்களேன்னு பேசுகிறாரு. விஜயும் பேசுகிறாரு. அதே கரூர் கூட்டத்தில் போய் பேசும்போது அவரும் பேசுகிறாரு. அப்போ நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள், திமுக செஞ்சிச்சு, போலீஸ் பண்ணிச்சு, அல்லது செந்தில் பாலாஜி ஆட்கள் பண்ணிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சிபிஐ விசாரணை நடக்குது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? அவங்க அப்படி சொன்னால் நீங்கள் பதிலுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், இதுக்காக கருத்துரிமையை மறுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நக்கீரன் கோபால் சொல்கிறாரு, அப்படி தானே பார்க்க முடியும். நக்கீரன் கோபாலுடைய கருத்து என்ன? கரூரில் ஒரு நெரிசலை ஏற்படுத்தினதுக்கு காரணம் நீங்கள், அந்த 41 பேர் கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் நீங்கள். என்ன காரணம்னா, ஜனநாயகன் ஷூட்டிங்காக எல்லா மாவட்டத்திலேருந்து வரவழைச்சி ட்ரோன் கேமராலாம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படி ஒரு சொல்லும்போது அவர் ஏன் சொல்லக்கூடாது? அப்போ எது உண்மைன்றது சிபிஐ விசாரணையில் வெளியே வரட்டும். இப்போ அவர் மேலே நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் அதே செக்ஷன் மேலே விஜய் மேலேயோ ஆதவர்ஜுனா மேலேயோ அல்லது தாவேகாவினுடைய ஐடி விங்கு சமூக வலைத்தளங்களில் செயல்படுறவர்கள் மீதும் அந்த வழக்கு போடணுமா இல்லையா? அப்போ நீங்கள் ஏன் ஒரு சார்பாக ஒரு பக்கமாக பார்த்து வழக்கு போடுறீங்க? அப்போ உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது. கரூரை பற்றி என்னுடைய நரேட்டிவ் தான் போகணும், வேற எந்த ஒரு நரேட்டிவும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு அடக்குமுறை சர்வாதிகாரம் தான் நக்கீரன் கோபால் மீது இந்த வழக்கு. ஏற்கனவே விஜயனை கூப்பிட்டு ஊத்தங்கரை கேஸில் மிரட்டி ஃபோனெல்லாம் பிடுங்கி ஒரு வார்ன் பண்ணாங்க புதிய தலைமுறை பத்திரிகையாளர் நெறியாளர் விஜயனை. அடுத்தது இப்போ நக்கீரன் கோபால் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. சொல்ல வர்றது என்னென்னா, ஒன்று எங்களை ஆதரியுங்கள், நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள், எங்களை எதிர்த்தீங்கன்னா யாரும் விட்டு வைக்க மாட்டோம். இதான் அவங்க சொல்ல வர மெசேஜ். உதயநிதி ஸ்டாலினையே கைது பண்ணாங்க. நக்கீரன் கோபாலை கைது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா? என்ன செய்ய போகிறாங்க? நக்கீரன் கோபாலை இவர்கள் கைது செய்வதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னது போல் உதயநிதியே கைது செய்வதற்கு முன் வந்தவர்கள் நக்கீரன் கோபால்லாம் ஏமாத்துறோம், இல்லை நம்மளாம் ஏமாத்துறோம். அதனால் கண்டிப்பாக கைது செய்வதற்கு முயற்சி செய்வார்கள். அப்படி செய்து ஒட்டு மொத்தமாக இந்த பத்திரிகைகளை நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கணும். இப்போவே பெரும்பாலான பத்திரிகைகள், ஊடகங்கள், டிவி சேனல்கள் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதில் இந்த மாதிரி எதிர்ப்பு குரல்களும் இருக்கக்கூடாது. 100க்கு 100 வெற்றி தமிழகத்தை நோக்கி ஆதரவு இருக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக அந்த முயற்சியை செய்வாங்க. இன்னொரு சம்பவம் மிக தீவிரமாக விவாதிக்கப்பட்டது. உதயநிதி ஸ்டாலின் அந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து உள்ள விசாரிக்கிறாங்க. வெளியே நியூஸ் தமிழை சார்ந்த அந்த ஊடகத்தை சார்ந்த பத்திரிகையாளர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சென்னை பத்திரிகையாளர் மன்றமும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. பிரஸ் கிளப்பு, இப்படி பல சங்கங்களும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு.
அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் 2 பேருடைய சட்டையை கிழித்து அவர்களை தாக்கி சாக்கடையில் வந்து தள்ளினாங்க. நீ நியூஸ் தமிழா அப்படின்னு சொல்லி கேட்டு அடிச்சாங்க, எங்களுக்கு எதிராக செய்தி போடுவியா அப்படின்னு அவங்க கொடுத்த அந்த விவகாரம். இப்போ அது தொடர்பாக இன்றைக்கு வந்து ஷபீர் ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு மாலை வந்து வச்சிருக்கிறாரு. ப்ரெஸ் கிளப்புக்கு வெளியே இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அதை ஒட்டி சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தோழர் ரசீஃப், சுரேஷ் இவங்கெல்லாம் இருக்கிற இந்த அஃபிஷியல் மன்றத்தின் சார்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த தஞ்சாவூர் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தோம், அதன் மேலே தீவிரமாக விசாரிச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யலாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் விசாரிக்கும் பொழுது பல அதிர்ச்சிகர தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன அப்படின்னு வந்து அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருக்கிறாங்க பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பா. அது என்ன அதிர்ச்சிகர தகவல்கள்? அந்த அதிர்ச்சிகர தகவல் கூட இருந்த பத்திரிகையாளர்கள்ட்ட விசாரித்து பார்த்தபோது அவர்கள் சொன்ன தகவலும் சரி, பொதுவானவர்கள் சொன்ன தகவலும் சரி, இவர்கள் தாக்கப்படவில்லை. அங்கே செங்கிப்பட்டியில் ஒரு குறுகிய இடம், கூட்டம் வந்து க்ரௌடு அதிகமாக வந்திருக்கு உதயநிதியை பார்ப்பதற்காக. அப்படி இருக்கும்போது பத்திரிகையாளர்கள், மக்கள், திமுக தொண்டர்கள் எல்லாமே வந்து ஒரு நெரிசலில் இருக்கிறாங்க. ஒரு தள்ளுமுள்ளு இது போன்று நடந்தது. இந்த தள்ளுமுள்ளில் எல்லா பத்திரிகையாளர்களும் பாதிக்கப்பட்டாங்க. தள்ளுமுள்ளு என்பது கூட்ட நெரிசல். அதான் போலீஸாருக்கும் அவங்களுக்குமே திமுக காரங்களுக்கும் தள்ளுமுள்ளு நடக்குது. அது நம்ம சென்னை நீலாங்கரையிலேயே பார்த்தோம். இதுதான் அங்கே வந்து நடந்தது. ஆனால் இந்த நியூஸ் தமிழ் பத்திரிகையாளர்கள் என்ன செய்கிறாங்க, ஆரம்பத்தில் அவங்க சட்டையெல்லாம் வந்து கிளியலை. எங்கே உதயநிதி வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு இல்லையா, அது வரைக்கும் அவங்க சட்டையெல்லாம் கிளியலை, நல்லா தான் இருக்குது. அந்த மஞ்சள் சட்டையெல்லாம் அப்படியே இருக்குது. அதன் பிறகு இவங்க பேட்டி கொடுக்கும்போது அவங்க செங்கிப்பட்டியில் அவங்க தனியாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த நம்ம பார்க்குற அந்த காட்சியில் 2 பேருடைய சட்டை வந்து பொத்தலாக வந்து அழகாக கிழிச்சிருக்குது. நல்லா பிளான் பண்ணி திட்டம் போட்டு டிசைன் பண்ணி கிழிச்சது மாதிரி இருக்குது. இதை யார் கேமரா எடுக்கிறாருன்னா அந்த அவங்களுடைய டீமில் உள்ள கேமராமேன் எடுக்கிறார். கேமரா வந்து நல்லா இருக்குது, கேமராமேனும் நல்லா இருக்கிறாரு. அவங்க தெளிவாக எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அவர்கள் வந்து சொல்கிறாங்க எப்படி தாக்கப்பட்டோம். அதில் அந்த மஞ்சள் சட்டக்காரர் வந்து டிரைவர், அவருடைய பேர் என்ன? அபினேஷ். பத்திரிகையாளர் பேர் சுப்புராம். அவர் சென்னையில இருந்து கவர் போனதா சொல்கிறாங்க. சுப்புராம் பத்திரிகையாளர், அபினேஷ் வந்து டிரைவர். 2 பேர் சட்டையும் கிழிஞ்சிருக்கு. எப்படி தாக்கப்பட்டோன்னு விசாரிக்கிறாங்க. இப்போ நம்ம அதை பார்க்கும் பொழுது அவ்வளவு சட்டையில் அவ்வளவு ஓட்டை, இதெல்லாம் பனியன் எல்லாம் கிழிஞ்சி எல்லாம் அப்படி தொங்கும் பொழுது நமக்கு வடிவேலு காட்சி தான் ஞாபகத்துக்கு வருது. வடிவேலு சட்டை அவ்வளோலாம் கிழிஞ்சி வரும்போது எவ்வளவு படுகாயமற்று நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அதே மாதிரி இவங்க இவ்வளவு சட்டையெல்லாம் கிழிஞ்சதுக்கு ஒரே இரத்த காயமாக இருக்கணுமே, இந்நேரம் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி வந்து பேண்டேஜ் எல்லாம் வந்து போட்டிருக்கணுமே. அப்போ இவர்கள் தாக்கப்பட்ட மாதிரியும் தெரியலை, இவர்கள் அடிபட்ட மாதிரியும் தெரியலை. இது சக பத்திரிகையாளர்கள் அங்கே ரிப்போர்ட்டிங்ல இருந்தவங்க சொல்றாங்க. ஆமாம், இருந்தவங்க அளவில் தான் இது வந்து நடந்திருக்குது. ஆமாம், நாங்களாம் இங்க விமான நிலையத்துக்கு, திருச்சி விமான நிலையத்துக்கு வந்த பிறகு இப்படி ஒரு வீடியோவை போடுறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க பார்க்கும்போது சட்டையெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கு. இவங்க திருச்சிக்கு வந்த பிறகு எப்படி அந்த சட்டைகள் கிழிஞ்சுது. அப்புறம் கேமராமேன் வந்து மட்டும் எப்படி சேஃபாக இருக்கிறாரு. அப்போ இது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அதனால தான் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் இதை தீர விசாரித்து விட்டு நாங்கள் வந்து தகவல் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க விசாரித்த வரைக்குமே இது வந்து ஒரு உண்மையான செய்தி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியலை. அது விசாரணை கட்டத்தில் இருக்குதுன்றதுனால அவங்க அந்த அளவில் சொன்னாங்க. பத்திரிகையாளர்கள் நம்ம நேரடி விசாரித்த வரை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இதனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு ஊடக வெளிச்சம், உதயநிதி கைது, திமுக ஆர்ப்பாட்டம் இப்படி இருந்ததுனால அதை மாற்றும் விதத்தில் இப்படி ஒரு செய்தியை கொண்டு வரணும். பத்திரிகையாளர்களை திமுக காரங்க தாக்கிட்டாங்க, இந்த செய்தியை கொண்டு வந்தால் அது திசை திருப்பலாம் என்பதற்காக தாவேகாவும் நியூஸ் தமிழ் 24x7 சேர்ந்து திட்டமிட்டு செய்த ஒரு சதி செயல் தான் இந்த சட்டை கிழிப்பு நாடகம். இந்த சட்டை கிழிப்பு நாடகம் நடந்த பிறகே உடனே தாவேகா ஐடி விங் வந்து கண்டித்து எக்ஸ் தளத்தில் பதிவை வெளியிடுறாங்க. இவர் நம்ம தாவேகாவினுடைய ஐடி விங் வெளியிடுறாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனும் இதை மிக கடுமையாக கண்டித்து
அறிக்கை வெளியிடுகிறார். பத்திரிகையாளர் மீது தாக்குதல் அப்படின்னு யார் வெளியிடுறா? ராஜ்மோகன் வெளியிடுறா. ராஜ்மோகன் கட்சியை சார்ந்த சோளிங்கர் எம்எல்ஏ கபில், அவர் அங்க இருக்கக்கூடிய ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்து தினகரன், அப்புறம் தினமலர், அப்புறம் வந்து ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு ஜேர்னலிஸ்ட் சிவா யூடியூப் சேனல் நடத்துறாரு. இவங்க 3 பேரையும் அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் கடுமையாக தாக்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த செய்தி வெளிவந்திருக்கு. இதுக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அதே நக்கீரன் கோபால், ஹிந்துராமு, அரவிந்தாக்ஷன் உள்ளிட்டு பல முன்னணி பத்திரிகையாளர்கள் அதில் பங்கேற்று இருக்கிறாங்க. இதை பற்றி அவங்க எந்த வாயும் திறக்கலை, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, எந்த அறிக்கையும் வெளியிடலை, இதை பற்றி பேசவும் இல்லை. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இங்கே சென்னையில் மட்டும் நடக்கலை, பல மாவட்டங்களே நடந்திருக்குது. அப்போ இந்த செய்திகள் எல்லாம் ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ன்னு பல பத்திரிகைகளில் செய்தியாக வெளிவந்திருக்குது. ஆனால் இதை பற்றி தவேக அரசு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. மாவட்ட அளவில் இருக்கிறவங்க வந்து அங்கே சோளிங்கர்லேயே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாக்குதல் நடைபெற்ற பிறகு அவங்க பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனது எல்லாம் புகைப்படங்கள் ஆதாரத்தோடு வந்து வெளியாக இருக்குது. இத்தனை இருந்தும் அதுக்கு வந்து எந்தவித நடவடிக்கை இப்போ வரைக்கும் ஒரு எஃப்ஐஆரும் இல்லை கபில் மேலே. நீங்கள் பத்திரிகையாளர்கள் மீது நேரடியாக எம்எல்ஏவும் அவங்க ஆதரவாளர்கள் அடித்ததுக்கு நடவடிக்கை, ஆடியோவும் வந்திருக்குது. ஏய் நீ இப்போ ஆஃபீஸுக்கு வரியா இல்லையா அப்படின்னு வந்து கபில் பேசுறது. எதோட பொருத்தி பார்க்கணும்னா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனோட பொருத்தி பார்க்கணும். அங்கே மயக்க மருந்து கொடுத்து ஏமாற்றி வேலை வாங்கி தாரேன்னு கூட்டுப்பாலியல் வன்முறையே நடந்திருக்கு. அதில் சம்மந்தப்பட்ட 2 பேர் நிர்வாகிகளையும் எம்எல்ஏவே அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்போ பாலியல் வன்முறைக்கே நடவடிக்கை எடுக்காத இந்த அரசு இவர்கள் பத்திரிகையாளர்கள் தாக்கினா எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? அப்போ தான் கட்சிக்காரன் எந்த அட்டூழியம், எந்த அக்கிரமம், எந்த கொடுமை என்ன செஞ்சாலும் இவர்கள் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள், நியாயப்படுத்துவாங்க அப்படின்றது மிக மிக டேஞ்சரான ஒரு விஷயம். திமுக ஆட்சியில் அப்படி நடந்ததே இல்லை. திமுக ஆட்சியில் அது திமுக காரங்களாக இருந்தாலும், இப்போ ஞானசேகரன் ஒரு உதாரணம், இது போன்ற வந்து பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. அது வந்து தன்னுடைய கட்சிக்காரன் செஞ்சுட்டான் அப்படின்றதுக்காக சப்பை கட்ட முடியாது. எந்த ஆட்சியிலும் இது நடந்ததில்லை. இந்தியாவில் அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் மோடியை சொல்லலாம். இப்போ மோடி ஆட்சியில், போன ஆட்சியில் இதே நியூஸ் தமிழ் ஊடகவியலாளர்கள் வந்து ஸ்ரீரங்கம் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் பழனியாண்டி, அவருடைய சட்டவிரோத கல்குவாரியை போய் புகைப்படம் வீடியோ எடுக்க முயற்சி பண்ணப்போ அவங்கள தாக்குறாங்க. அவர் மீது எஃப்ஐஆர் போட்டு அவர் தலைமறைவாகி திரும்ப பெயில் வாங்குறாரு. அவர் மேலே அப்படி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போனாங்க. அதே மாதிரி இங்கே பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி, ஆமாம், அவங்க அந்த பணி செய்கிற பெண் அந்த பிரச்சனை வந்ததுக்காக அவங்களுடைய மகனோ மருமகளையோ அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா? ஆமாம். அப்போ இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் தாவேக ஆட்சியில் வந்து பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டாலும் சரி, பெண்கள் மீது பாலியல் வன்முறை நடந்தாலும் அது சம்பந்தப்பட்டவர்கள் தாவேக நிர்வாகிகள் எம்எல்ஏக்களாக இருக்கும் பொழுது இவர்கள் திட்டமிட்டே அதை வந்து கண்டுகொள்வதில்லை, புறக்கணிக்கிறார்கள். எந்த போலீஸ் ஆக்ஷனும் எடுக்கிறதில்லை. இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஷபீர் வராரு. இப்போ இந்த ஷபீர் வர்றதுக்கு முன்னாடி மோடி ஒரு உதாரணம் ஒன்று சொல்லிடுறேன். இந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங் எம்பி இருக்கார் இல்லையா, அவர் மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் வன்கொடுமை செய்தார் 2015 அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி டெல்லியில் வந்து தொடர்ந்து மல்யுத்த வீராங்கனைகள்லாம் போராட்டம் நடத்தினாங்க. வினேஷ் போகட்லேருந்து பல வீராங்கனைகள் போராட்டம் பண்ணாங்க. இன்றைக்கி அவர் குற்றமற்றவர் அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பு வந்தவங்கன்னா வினேஷ் போகட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மொத்த கவர்மெண்ட் சிஸ்டமே அவங்க பக்கம் இருக்குது, அவங்கள எதிர்த்து நாங்கள் வந்து போராட வேண்டியிருக்குது, அதனால் நாங்கள் வந்து தொடர்ந்து மேல்முறையீடு செய்வோம். அப்போ அந்த சிஸ்டம் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கை காப்பாற்றி இருக்கிறது. அதே போல் இங்கே தாவேகாவினுடைய இந்த எக்கோ சிஸ்டம், போலீஸாக இருக்கட்டும், போலீஸெல்லாம் எவ்வளவு அப்பட்டமாக மாறியிருக்காங்க பாருங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து எப்படி பாலியல் கிரிமினல்களை வந்து கண்டுபிடிப்பாங்க, போதைப்பொருள் கிரிமினல்களை எப்படி கண்டுபிடிப்பாங்கலாம் சந்தேகமாக இருக்குது. இப்போ தாவேகா சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் எதுவும் எடுக்க மாட்டோம் அப்படின்றது தானே இவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. அதில் வந்து ஷபீர் அகமது என்ற ஒரு நேர்மையான ஒரு பத்திரிகையாளர் உள்ளே வராரு. இவர் சோளிங்கர் எம்எல்ஏ கபில் வந்து தாக்குன போது, பத்திரிகையாளர்களை தாக்கும் போது வாயை திறந்தாரா அப்படின்னா வாயை திறக்கல. போராட்டத்துக்கே வரல, போராட்டத்துக்கும் வரல. நக்கீரன் கோபாலுக்கு ஏதாவது வாயை திறந்துருக்கிறாரா? அதுக்கும் வாயை திறக்கல. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன்
அந்த குரூப்பினுடைய பாலியல் வன்கொடுமைக்கு ஏதோ வாயை திறந்திருக்கிறாரா? துறக்கல. ஆனாலும் ஒரு தன்னை விஜயன் பத்திரிகையாளர் விஜயன் வந்து விஜயன் புதிய தலைமுறை இவ்வளவுக்கும் புதிய தலைமுறை விஜயனுடைய ஷோவுக்கு போய் அங்க போய் பெரிய ஆள் மாதிரி பேசுவாரு, பெரிய சிந்தனையாளர் மாதிரி பேசுவாரு. அவருக்கு கூட இவர் குரல் கொடுக்கவில்லை. அவர் ஷோவுக்கு போறவர் அதுக்கு கூட குரல் கொடுக்கவில்லை. ஆனா இதே ஷபீர் போன ஆட்சியில் வந்து செட்டாப் பாக்ஸ்ல இருந்து புதிய தலைமுறையை நீக்கி விட்டாங்க. பல இடங்களில் புதிய தலைமுறை தெரியவில்லை, இது அடக்குமுறை அப்படின்னு வந்து பத்திரிகையாளர் சங்கம் நடத்தின போராட்டத்துல முன்னணியில அவர் இன்னும் கோஷம் பொங்கி இருக்கிறாரு, எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட இருக்கிறது திராவிட இயக்க வெறுக்கு, திமுக வெறுப்பு, இது வந்து அவர்கிட்ட இருக்கு. அதனால போன ஆட்சியில வந்து எது இருந்தாலும் கடுமையாக எதிர்த்தாரு. உங்களுக்கு அந்த கரூர் சம்பவத்தின் போது கூட என்ன சொன்னாரு, விஜய் அப்படி வரும்போது வந்து ஒரு டிஎஸ்பி போய் 50 மீட்டர் முன்னாடி நிக்கணும்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய ஆளு அவர், சக்கரவர்த்தி கடவுள் மாதிரி. விஜய்கிட்ட வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரியோ ஹோம் செக்ரட்டரியோ இந்த மாதிரி இவங்க ஐஜியோ இவங்க போய் சொல்லியிருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து பத்திரிகையாளர் சொன்னாலும் விஜய் கேட்க மாட்டாராம், மேபி கேட்டிருக்கலாம் ஆமா அப்படின்னாரு. இப்படிப்பட்ட ஷபீர் அகமது வாராரு. அவரு இன்னைக்கு எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்றாரு? இந்த செங்கிப்பட்டி, தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் அந்த மஞ்சள் சட்டையை கிழித்து கொண்டு நியூஸ் தமிழ் 24x7 அவர்கள் அந்த பத்திரிகையாளர் தாக்கப்பட்டதற்காக இன்னைக்கு அவர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு முன்னாடி அவருடைய போட்டி சங்கம், அங்கீகரிக்கப்படாத சங்கம், அந்த சங்கத்தின் மூலமாக ஆர்ப்பாட்டம் நடத்துறதா அறிவிச்சிருக்கிறார். அப்ப இவர் பத்திரிகையாளரா தாவேகாவின் புரோக்கரா அப்படின்றது நம்மளுடைய கேள்வி. இவர் தொடர்பாக விசாரிக்கிறப்ப இவர் வாய்ஸ் ஆஃப் காமனோட இணைந்து இவர் பணியாற்றுறாரு. ஆதவ அர்ஜுனாவுக்கு இவருக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கு அப்படின்றாங்களே. ஆமா, அதான் இப்ப நியூஸ் மினிட் பத்திரிகையாளராக தன்னை காமித்துக் கொள்கிறார். இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் காமன், அவருடைய ஒர்க்கிங் பிளேஸ் வந்து அங்க. வெளியில ஷோல வந்து தோன்றும் போது நியூஸ் மினிட்டினுடைய பத்திரிகையாளராக அறியப்படுறாரு. ஷபீர் அகமது இப்படி இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு தாவேகாவை இப்படி வந்து ஆதரிக்கிறார். அப்ப எப்படி நம்ம கோடி மீடியான்னு வட இந்தியாவில் வந்து மோடிக்கு ஆதரவாக அவருடைய மடியில் குந்தி இருக்கின்ற நாய்கள் போல அங்க ஊடகம் வந்து மாறுகிறதோ, அந்த திருப்பணியை இன்னைக்கு ஷபீர் அகமது மூலமாக தாவேகா துவங்கி வைத்திருக்கிறது. அவர் தான் இதை வந்து செய்கிறாரு. நியூஸ் மினிட்டினுடைய ஓனர் தன்யா ராஜேந்திரன் அவங்களும் திராவிட இயக்க எதிர்ப்பு, கலைஞர் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு அதில் வந்து கரை கண்டவங்க. ஒரு ஆதிக்க சாதி. ஆமாம், ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க. கலைஞருக்கு வந்து 2 பொண்டாட்டின்னு சொல்லி கிண்டல் பண்ணி போட்டவங்க. ஜெயலலிதா வந்து பெண்ணுரிமை போராளின்னு சொன்னவங்க. தன்னுடைய சொந்த மிக கொச்சையா கலைஞர் தன்னோட இமெயிலுக்கு என்ன பாஸ்வேர்டு வச்சிருப்பாரு, வைஃப் 123 இப்படி. இவங்க பத்திரிகையாளர் எவ்வளவு வக்கர வன்மம் வந்து இருக்கணும் அப்படி போடுறாங்க. ஜெயலலிதா பற்றி ஒரு முறை சொல்லும்போது இவங்க பெங்களூர் வரும்போது இவங்க பத்திரிகையாளராக இருந்தாங்களாம். போலீஸ் எல்லாம் நெருக்கி அடித்தாங்களாம். அப்போ ஒரு போலீஸு தவறாக நடக்க முயற்சி பண்ணிக்கிட்டாராம். அதனால் இவங்க வந்து பாதிப்படைஞ்சாங்களாம். இதை ஜெயலலிதா நோட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து செக்ரட்டரி மூலமாக ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நீ வந்து அது என்னன்னு பார்ப்போம், நீ வந்து தைரியமாக இருக்கணும், பெண்கள் பொது வாழ்க்கையில் இதெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னதாக ஜெயலலிதா இறந்த போது ஒரு பெரிய புராணமே பாடியிருக்காங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்துலலாம் வாச்சாத்தி நடந்திருக்குது, விழுப்புரம் ரீட்டா மேரி நடந்திருக்குது. இங்கே பெண்கள் வந்து பணம் வாங்குவதற்காக பாலியல் வன்கொடுமை நடத்தப்படுவதாக பொய் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னதும் இதே ஜெயலலிதா தான். ஜெயலலிதா ஆட்சி காலத்திலலாம் லாக்அப் டெத் நடந்தது. அப்போ இப்படிப்பட்ட ஜெயலலிதாவை இவர் ஆதிப்பது அந்த சாதி பாசம் இல்லாமல் வேற என்ன காரணம்? அப்போ கலைஞரை வந்து இவ்வளவு கேவலமாக இழிவாக பேசுவதற்கு என்ன காரணம்? அப்போ இவர் ஷபீர் அகமது அந்த இயக்கத்தில் அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறதா இருக்கட்டும், அங்கிருந்து கொண்டு இங்கே வாய்ஸ் ஆஃப் காமன் மூலமாக தாவேகாவுக்கு புரோக்கர் வேலை பார்ப்பதாக இருக்கட்டும், எல்லாம் வந்து கச்சிதமாக பொருந்தி வருகிறது. அடுத்தது ஷபீர் முகமது இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனீங்க அப்படின்னு சொன்னால், அந்த சன் நியூஸ் செய்தி வாசிப்பாளர் மகாலட்சுமி அவங்க வந்து ஆரம்பத்தில் சவுக்கு சங்கர் ஆளாகாத போது ஆச்சிமுத்து சங்கராக மட்டும் இருக்கும்போது ஒரு வெப்சைட் வச்சுருந்தார் இல்லையா, அதில் இந்த மகாலட்சுமியை பற்றி சவுக்கு வெப்சைட்டில் மகாலட்சுமியை பற்றி ஆபாசமாக எழுதியிருந்தார். அந்த அம்மா கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு நீதிபதி அந்த சவுக்கு அதை வந்து பேன் பண்ணணும், முடக்கணும் இப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அவங்க ப்ரெஸ் மீட் நடத்துகிறாங்க. ப்ரெஸ் மீட் நடத்தும்போது சவால் விடுறாங்க, சவுக்கு கையில் வச்சுருக்கீங்கள, வா வந்து பதில் சொல்லு அப்படின்றாங்க. அப்போ ஷபீர் முகமது வந்து சவுக்குக்கு ஆதரவாக
அந்த சவுக்கு வெப்சைட் வந்து ஆச்சிமுத்து சங்கருக்கு தான் சொந்தம் என்பதை எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமாலாம் வந்து கேட்டார். அப்போ இவர் யாரு அப்படின்னு கேட்டா, இல்ல அவங்க வந்து ஒரு பிரைவேட்டா அது அந்த டொமைனுக்கு எந்த கிரெடிட் கார்டு மூலமா பணம் கட்டுறாங்க அப்படின்றத தெரிஞ்சு அந்த கிரெடிட் கார்டு வந்து சங்கர் சவுக்கு சங்கருது அப்படின்ற ஆதாரத்தோட வந்திருந்தாங்க. அதை கொடுங்கன்னு வாங்கிட்டு இது என்ன ஏதாவது அரசு நிறுவனமா, இந்த ஆதாரத்தை நாங்க நம்பணுமா அப்படின்னு பயங்கரமா ஏறுவாங்க. அவ்வளவுலாம் இல்லைங்க. அந்த காலத்துல அந்த வழக்கு நடக்கும்போது ஒரு வெப்சைட்டினுடைய ஓனர் யாருன்னு கூகுளில் தட்டினீங்கன்னா அதுவே வந்துடும். அப்போ வந்து டொமைன்ல வந்து நீங்க ரகசியமா வச்சிருக்கிறோன்ற ஆப்ஷன்லாம் கிடையாது. நீங்க தட்டினீங்கனாலே ஓனர் பேர் வந்துடும். இப்போ வினவு ஓனர் யாரு அப்படின்னா கண்ணன் ராமதாஸ் அப்படின்னு வந்துடும். இதை கண்டுபிடிப்பதற்கு தான் நம்ம அமர் பிரசாத் ரெட்டியை வந்து நீதிமன்றம் நியமிச்சு அவர் வந்து அப்புறம் பிறல் சாட்சியெல்லாம் மாறுகிறார். சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கு இப்போ ஹசீப் தலைமையில் ஒரு புதிய அணியினர் தெரிவு செய்யப்பட்டு வருவதற்கு முன்னாடி அது வந்து ஒரு புரோக்கர் மடமாக இருந்தது. தேர்தலே நடக்கிறது இல்லை. பாரதி தமிழன் என்கின்ற பெருமாள், ஆமா, அவங்க ஆதரவாளர், அவங்க என்ன செய்வாங்க, சவுக்கு சங்கர், ஷபீர் அகமது, இன்னும் பல பத்திரிகையாளர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ சவுக்கு சங்கர் என்ன செய்யறாரு, அங்கங்கே போலீஸில் ஆளை வைத்துக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு பணம் வசூல் பண்ணுறது, இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சப்ளை பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. மிச்சர் சாப்பிட்டுட்டு இதுதான் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சங்கம் தொடர வேண்டும் என்பதற்காக தீவிரமாக உழைத்தவர் தான் ஷபீர் அகமது. அதற்காக தான் ஹசீப் அணியை எதிர்த்து போன தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியும் அடைஞ்சிட்டாரு. மொத்தம் இவங்க டீமே வாஷ் அவுட். ஆமாம், இப்படி வாஷ் அவுட் ஆகி தோல்வி அடைந்த பிறகு இன்னைக்கு தாவேக்கா ஜெயிச்ச பிறகு மீண்டும் நம்ம பத்திரிகை உலகத்தில் வந்து கொடியிட்டு பறக்கலாம், நம்ம ஆதிக்கத்தை நிறுத்தலாம். ஏன்னா உங்கள் அரசு ஆதரவு இருக்குது, போலீஸு இந்த மாதிரி இருக்குது. இதை வைத்து கொண்டு பத்திரிகையாளர்களை மிரட்டியும் பணிய வைக்கலாம், இல்லை ஆசை காட்டியும் பணிய வைக்கலாம் என்பதற்காக ஷபீர் அகமது இன்னைக்கு களத்தில் இறங்கியிருக்கிறாரு. மற்றபடி இவர் என்னைக்கு என்னோட விவகாரத்துல நீக்கத்திலையுமே இதான காரணம். தாவேக்காவுக்கு எதிராக கொஸ்டின் பண்ணது அதுதானே சுப்பையாவுக்கு பிரச்சனையானுச்சு. அதை பிரஸ் கிளப்ல வச்சு இவர் எப்படி உள்ள வைக்கலான்னு ஷபீர் ஒரு 30 பேர் கொண்ட டீமை ரெடி பண்ணி அந்த பொதுக்குழுவில் கலவரத்தை ஏற்படுத்தி அப்படிதான் வந்து நீக்க வைக்கிறாங்க. நீங்க அப்ப அந்த புதிய தலைமுறை சுப்பையா அந்த பத்தி வீடியோ போட்டிருந்தீங்க. அதுல தாவேக்கா வக்கீல்கிட்ட வந்து எதிர்கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. அதுதான் பிரச்சனை ஆகுது. ஏன் கேட்டா என்ன, ஒரு பத்திரிகையாளர்னா அந்த எதிர்கேள்வி கேட்க வேண்டியதான் அவருடைய கடமை. இல்ல பாட்டில்லாம் அங்க கூட்டத்துல வீசினாங்க கரூர்ல அப்படின்னு சொன்னாரு. ஆதாரம் கொடுங்க, அந்த வீடியோ கொடுத்தீங்கன்னா நாங்க வெளியிடுவோம் அப்படின்னு. இதை கேட்க கூடாது. அதான் இப்ப தமிழ்நாட்டில் வந்து பத்திரிகையாளருடைய மரபுன்னு இவங்க உருவாக்கி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ தலைவரோ எதிர்கேள்வி வந்து கேட்கக்கூடாது. கேட்டாங்கன்னா அவங்க வந்து பத்திரிகையாளராகவே அவங்க கணக்கில் சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ இதற்காக உங்களை வந்து நீக்கிறதுக்கு ஷபீர் டீம் வந்து வேலை செய்யுது. அவங்களுடைய அந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றமா, அந்த மன்றத்தில் சென்னை பத்திரிகையாளர் சங்கம், சென்னை பத்திரிகையாளர் சங்கம் யூனியன் வச்சிருக்கிறாங்க. அதனில் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. நாங்கள் கரிகாலனை வந்து நீக்குவதற்காக நாங்கள் வந்து தீர்மானம் போட்டு நீக்கணும் இப்படின்னு வந்து அறிக்கையெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் எஸ்பி லட்சுமணன் இவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க, உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அவர் பிரசிடென்ட், அவருடைய பிரசிடென்ட். அப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் ஷபீர் அகமது தன்னுடைய இந்த பத்திரிகையாளர் சங்கத்துக்காக இந்த அதில் பிரமுகராக இருந்துட்டு இதுவரைக்கும் இதில் ஏதாவது வேலை நீக்கம் செய்யப்பட்ட பத்திரிகையாளர்களுக்காக குரல் கொடுத்துருக்கிறாரா? சன் டிவியில் ராஜா அப்படின்ற ஒரு நபர் அகிலா என்ற செய்தி வாசிப்பாளர் மீது தொல்லை கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்தது, அப்போ வாயை திறந்திருக்காரா? புதிய தலைமுறையிலேருந்து பல பேர் வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, ஆனந்த விகடன்லேருந்து பல பேர் வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்பெல்லாம் ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்காரா, குரல் கொடுத்துருக்காரா? அப்போ பத்திரிகையாளர்கள் வேலை நீக்கமாக இருக்கட்டும், நிர்வாகத்தால் வந்து அவர்கள் இந்த மாதிரி நடத்தப்படுவதாக. சேகர் வீட்டுக்கு முன்னாடி நடந்த போராட்டத்துக்கு பத்திரிகையாளர்கள் நடத்தினாங்க இல்லையா, பெண் பத்திரிகையாளர்கள் அவர் இழிவுபடுத்தி பதிவு பண்ணதுக்கு, அதற்கு எதிராக தான் சவுக்கு சங்கர் வந்து அசிஃப் மேல அவதூறு பரப்புனாரு. அதுக்கு பிறகுதான் மாரிதாஸ் வந்து மத ரீதியாக ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து இவங்கெல்லாம் நியூஸ் 18ல இருந்து வெளியேற்றப்படுறாங்க. அப்பயும் எதுவும் வாய் திறக்கலாம். அது ஒரு நல்ல பாயிண்ட். நீங்க சொல்ற செந்தில்வேலு, ஹசீஃப்,
மற்ற இப்போ குணா, ஜீவா, ஜீவா இவங்க எல்லாமே வந்து வெளியேறுகின்ற நிலைமை ஏற்படுகிறது. அப்பவும் வாயை திறக்கலை. அப்போ இவருடைய மொத்த பத்திரிகையாளர் வரலாற்றில் பார்க்கும்போது இவர் பத்திரிகையாளர் பக்கமே நின்னதில்லை. அப்போ இவர் எப்படி யாருக்காக நின்றுகிறார் அப்படின்னா, ஆளுமருக்கும் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஒரு சொம்பாகத்தான் இருந்திருக்கிறார். இப்போ குறிப்பாக அவருடைய அந்த திராவிட இயக்க வெறுப்பு காரணமாக, திமுக வெறுப்பு, இது வந்து ஒரு முக்கோண கூட்டணி. ஃபெலிக்ஸ், ஆமா, சவுக்கு சங்கர், ஷபீர், இவங்க 3 பேரும் வந்து ஒரு சிண்டிகேட் மாதிரி. ஆமா, அந்த சிண்டிகேட்டு இன்னைக்கு தாவேக அரசை வைத்துக்கொண்டு தங்களுடைய அதிகாரத்தை வந்து ஊடகங்கள் மத்தியில் எப்படி பரப்ப முடியும்? இப்போ ஊடக முதலாளிகள் மத்தியில் பரப்புறத ஆதவர்ஜனா பார்த்துக்குவார். ஊடகவியலாளர்கள் மத்தியில் எப்படி பரப்புறதுன்றதை இந்த சிண்டிகேட்டு வேலை செய்து அதற்கு முன்னணியாக ஷபீர் அகமது செய்கிறாரு. இதுல இந்த அறிக்கையில இப்ப சென்னை பத்திரிகையாளர் மன்றம் இவர் அசீஃபும் சுரேஷ் வேதநாயகம் தலைவர் இவங்க வெளியிட்ட அறிக்கையில சுமார் 25 ஆண்டுகளுக்கு பிறகு 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற சென்னை பத்திரிகையாளர் மன்ற தேர்தலில் பொதுச் செயலாளர் பொறுப்பிற்கு போட்டியிட்டு தோற்றுப்போன ஷபீர் அகமது அன்று முதல் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவிற்கு எதிராக முழு நேரமாக அவதூறு செய்வதையே தொழிலாக கொண்டுள்ளார். ஏனென்றால் அதற்கு முன் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தேர்தலை நடத்தாமல் அதை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த கருங்காலிகளின் ஆதரவாளர் தான் இந்த ஷபீர் அகமது என்பது நாடறிந்த விஷயம். ஆகவே என்னுடைய நண்பர்கள் வெளியேற்றப்பட்டார்கள், நானும் தோற்று போய்விட்டேன். நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றமும் கையை விட்டு போய்விட்டதே என்ற கோபத்தில் பத்திரிகையாளர் மன்றத்தை எப்படியாவது மீண்டும் கைப்பற்றி கருங்காலி கூட்டத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஷபீர் அகமது செயல்படுகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது அப்படின்னு குறிப்பிட்டு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. கருங்காலி கூட்டம் அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. இதை விட இன்னும் விளக்கமா ஆழமா நம்ம புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியான சொல். இவர் பத்திரிகையாளருடைய கருங்காலி. இந்த கருங்காலியை எங்க வைக்கணும் அப்படின்றத பத்திரிகையாளர்கள் தான் முடிவு பண்ணணும். இவரை புறக்கணிக்கணும், இவரை கேள்வி கேட்கணும். இவர் வந்து இன்னைக்கு தாவேகா விஜயினுடைய புரோக்கர் வேலையை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு. பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு குரல் கொடுக்க மறுக்கிறார், அதை நியாயப்படுத்துகிறார். இப்படி இருக்கு. ஆனா ஒரு டிராமாவுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி அதுக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் துணையா இல்ல. ஆமா, பாருங்க, நாங்க பத்திரிகையாளர்கள் தாக்கப்படாத சம்பவம் தான் இந்த செங்கிப்பட்டி மஞ்சள் சட்டை கிழிஞ்ச சம்பவம். அதுக்கு இப்போ ஏதோ தமிழ்நாட்டில் வந்து ஊடகங்கள் வந்து பாதிக்கப்படுது, ஜனநாயகம் பாதிக்கப்படுது, 4வது இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு அறச்சீற்றத்தோட குரல் கொடுக்கறது இருக்குல்ல, இது ரொம்ப ஆபாசமாக இருக்கிறது. இவரை புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் புரிந்து கொள்ளணும், இன்றைக்கு புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு சிஜு அப்படின்ற சங்கம், சவுத் இந்தியன் ஜேர்னலிஸ்ட் யூனியன் அப்படின்ற சங்கம் வந்து ஷபீரோட இணைந்து போராட போவதா தகவல் கிடைச்சிருக்குது. அவங்களுடைய பின்னணி என்ன? அவங்க வந்து ஒரு சங்கி சங்கம். இப்போ இந்திய அளவில் வந்து எப்படி பாரதிய மஸ்தூர் சங்கம்னு தொழிலாளர்களுக்கு பிஜேபி வச்சிருக்குதோ அது மாதிரி பத்திரிகையாளர்கள் ஒரு வச்சிருக்கிறாங்க. அந்த யூனியனோட அஃபிலியேட் ஆன யூனியன் தான் இந்த சவுத் இந்தியன் ஜேர்னலிஸ்ட் யூனியன் என்ற அந்த ஊடகம். அதுல பிஜேபி பொறுப்பாளர்களே பல பேர் இருக்கிறாங்க. ஆமா, பெப்சி சிவா, சுப்பையா, அவர் வந்து இடையில மாரிதாஸுக்கு தமிழிசைக்கெல்லாம் எழுதி கொடுத்துட்டு இருந்தவர் சுப்பையா. அவர் இப்படி அதுல முழுக்க சந்திரிகா, அவங்க வந்து வின் டிவி சங்கி சேனல் ரிப்போர்ட்டரா இருந்தவங்க. அவங்க பாஜக ஆதரவாளர். தேவநாதன், ஆமா, பிஜேபி காரரு. ஆமா, இப்படி அந்த யூனியன் ஃபுல்லாவே பிஜேபியோடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. பிஜேபியை பொறுத்தவரை எல்லா துறைகள்லையும் தங்களுடைய சங்கம் இருக்கணும்னு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணி எல்லா அமைப்புகளையும் உருவாக்கி இருக்கு இல்லையா, அவங்களுடைய அமைப்புகள், மக்கள் திரள் அமைப்புகள். இல்ல, இவங்க எல்லாம் நிர்வாகிகளா இருக்கிறாங்க, மாநில நிர்வாகிகளா இருக்கிறாங்க. இருந்து கொண்டு அவர்களும் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு எதிராக இந்த போராட்டத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக ஷபீர் அகமதுக்கு இவர்கள் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அப்ப சங்கியும் தாவேகாவும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம். இங்கேயும் அதான் நடக்குது. இங்கேயும் சங்கி சங்கமும் வெற்றி கழகத்தினுடைய பத்திரிகையாளர் சங்கமும் சேர்ந்து கொண்டு இந்த போராட்டத்தை நடத்துகிறது. அப்போ விஜயை பொறுத்தவரை, விஜயினுடைய தாவேகா கட்சியை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்க, ஊடகங்கள் பெரும்பாலும் நம்ம பக்கம் வந்துட்டாங்க, டிபேட்டு நம்மளை சுற்றி தான் நடக்குது. அப்படி இருக்கும்போது பத்திரிகையாளர்கள் எதிர்ப்பவங்களை நம்ம வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கணும்னு நக்கீரன் கோபால் மேலே கேஸு. இங்கே திமுக வந்து தாக்கிருச்சுன்னு சொல்லி இவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டம். இப்படியாக விஜயினுடைய இந்த வெற்றி குடியரசில் நம்ம வந்து வெற்றி என்ற பேரில் வெட்கங்கெட்ட ஒரு அரசையும் ஒரு வெட்கங்கெட்ட ஒரு போலீஸையும்
வெட்கங்கெட்ட ஷபீர் அகமது போன்ற பத்திரிகையாளர்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட அஃபிஷியல் ஐடி விங் ஐடியிலிருந்து பத்திரிகையாளர்கள் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிப்பாங்களாம், ராஜ்மோகன் கண்டனம் தெரிவிப்பாராம், அடுத்து ஷபீர் வந்து போராட்டம் பண்ணுவாராம். ஆமா, எல்லாம் பேசி வச்சுட்டு பண்றாங்க. ஆமா, அப்பட்டமா இது வந்து தெரியுது. இதுல அடுத்து என்ன நடக்க போகுது? ஏன்னா வெளிப்படையா இந்த முறை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் ஷபீர் எப்படி ஒரு கைக்கூலியாக செயல்படுகிறார் அப்படின்றத அவங்களே முன் வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் இருக்குங்க, இது அப்படியே மோடியோட மாடலுங்க. மோடி வந்து இந்த 12 ஆண்டுகளாக எப்படி வந்து ஊடகங்களை கையில் எடுத்தாரோ, எதிர்ப்பவர்களை வேலை நீக்கம் செய்தாரோ, அது ஹிந்துஸ்தான் டைம்ஸாக இருக்கட்டும், பிரணாய் ராயா இருக்கு, பிரணாய் ராயெல்லாம் அந்த என்டிடிவியே கைப்பற்றிட்டாங்களே. இப்போ பிபிசி வந்து மோடி கொஸ்டின் டாக்குமெண்ட்ரி போட்டதுக்காக ரைடு விட்டு பிபிசி மேலே வந்து ஒரு ரைடு விட்டாங்க இல்லையா? இப்படி மோடி அங்கே என்னென்ன செய்கிறாரோ அந்த வேலைகளை இங்கே விஜய் தாவேகா வந்து செய்கிறது. அதற்கான ஒரு தரைப்படை வேலையை, காலாட்படை வேலையை ஷபீர் அகமது போன்றவர்கள் செய்கிறார். ஓகே, இப்போ இந்த நியூஸ் தமிழ் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக எந்த அளவிற்கு தாவேகாவுக்கு தேர்தலுக்கு முன்னாடி பின்னாடி மற்ற மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாலும் ரொம்ப கொடூரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க இவங்க தான். இப்போ அந்த நியூஸ் தமிழ் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டார்கள் அப்படின்றது தான் ஒரு செய்தியாக இன்னைக்கு மாறி ஒரு நெரேட்டிவ்க்கு பயன்பட்டு இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் நியூஸ் தமிழ் 24x7, பாலிமர், புதிய தலைமுறை, தந்தி டிவி, இப்படி பெரும்பாலான சேனல்கள் விஜய் பிரச்சாரத்தின் போதே, அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே அவர் வீட்டை விட்டு வர்றதுலேருந்து லைவ் கவரேஜ் போட்டாங்க. 2 காரணம். ஒன்று, டிஆர்பி ரேட்டிங் வந்து அதிகமாக இருக்குது, விஜயை பற்றி என்ன நியூஸ் போட்டாலும் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு காரணம். அடுத்தது, இந்த அவங்களுடைய முதலாளிகள் எல்லாருமே வந்து ஒரு பிஜேபி அந்த மாதிரி, இப்போ தந்தியாக இருக்கட்டும் இல்லை புதிய தலைமுறையாக இருக்கட்டும், ஒரு பிஜேபி சார்பாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கே திராவிட இயக்கத்தை, திமுகவை அழிப்பதற்கு ஒரு புதிய சக்தி வந்திருக்கிறாரு, அவர் பிஜேபியை எதிர்த்து பேச மாட்டேன்றாரு அப்படின்ற முறையிலையும் இது நடந்திருக்கு. இப்போ நியூஸ் 18லேருந்து பத்திரிகையாளர்கள் வெளியேறுவதற்கு யார் காரணம்? பிஜேபி காரணம். அப்போ பிஜேபி செய்ய முடியாததை, அதாவது பிஜேபி பத்திரிகையாளர்களை நீக்கி இருக்குது, ஆனால் இங்கே திராவிட இயக்கத்தை அழிக்க முடியவில்லை. விஜய் வந்து அதை செய்வார். இந்த 2 காரணங்களுக்காக அவங்க செய்கிறாங்க. அதில் முன்னணியாக செயல்பட்ட ஊடகம்னு சொன்னால் நம்ம நியூஸ் தமிழ், பாலிமர் இவங்க வந்து சொல்லலாம். இவர்கள் என்னென்ன செய்தி போடுவாங்க? நேற்று பட்ஜெட்டின் போது விஜய் சில்க்கு கிரே கலரில் ஒரு சட்டை போட்டு வந்தார், அதற்கு வந்து காரணம்னு சொல்லி அதை பற்றி பேசுகிறாங்க. கியூட்டாக சிரிச்சாரு. ஆமாம், கியூட்டாக சிரிச்சாரு. அது வந்து ஜோசியர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தான் பட்ஜெட்டு போடும்போது கோட்டு போட்டு போகக்கூடாது, போட்டால் ஏழை எளிய மக்களுக்கான பட்ஜெட் இல்லைன்னு ஆயிரும், இது கோட்டு சூட்டு கார்பரேட்டுக்கான பட்ஜெட்டுன்னு யாராவது சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக சில்க் சட்டை போட்டுட்டு போயிருக்கிறாரு. இதையெல்லாம் இவர்கள் செய்தியாக இவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அல்லது அவர் போட்டிருக்கிற இதில் வந்து துண்டை எடுத்துகிட்டு துண்டு இல்லாமல் உட்காந்துருக்கிறாரு, சேரை மாற்றிருக்கிறாரு, அல்லது அவருடைய அலுவலகத்தை வந்து நாமக்கல் மாளிகையினுடைய 10வது தளத்தில் வந்து மாற்றுறாங்க, இப்படி இந்த செய்திகளை கொண்டு போகிறதா இருக்கட்டும். செயின்ட் கோபன் கண்ணாடி தொழிற்சாலையில் போய் ஆய்வு பண்ணுறாரு, ஏதாவது கொஞ்சம் அறிவு இருக்குதா? அது வந்து ஒரு வெளிநாட்டு தொழிற்சாலை, அது தனியாக நடக்குது, அங்கே போய் ஒரு முதலமைச்சர் ஆய்வு பண்ணி செய்ய முடியுமா? வேடிக்கை பார்க்கலாம், எப்படி நடக்குதோ ஓகே அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். என்ன அது கண்ணாடி சரியா இல்லை, அதை அப்படி பண்ணுங்க அப்படின்லாம் ஆர்டர் போட முடியுமா? இப்போ இந்த மாதிரி கூத்துக்களை எல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நியூஸ் தமிழ் சேனலில் பத்திரிகையாளர் நெல்சன் சேவியர் அவரும் வந்து வெளியேற்றப்பட்டதாகவும் சொல்கிறாங்க, இல்லை வெளியேறிட்டாரு அப்படின்ற 2 கருத்துக்கள் வந்து வருது. அவர் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறினதுக்கு என்ன காரணம்? வெளியேற்றப்பட்டதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தோன்றுவது, நான் மதிப்பிடுவது, தாவேகாவினுடைய அழுத்தத்தினால தான் அவர் வந்து அந்த விடுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கணுமே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. அவருடைய ஷோவாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து அவருடைய எக்ஸ்தலத்திலேயாக இருந்தாலும் சரி, அவர் தாவேகாவை நோக்கி சில கூர்மையான கேள்விகளை முன்வைக்கிறார். அவர் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு சார்பாலாம் அவர் பேசலாம். அவர் முன்வைக்கிறது ஃபேக்ட்ஸ், உண்மைகளை முன்வைத்து அப்படி பேசுகிறாரு. இப்போ உதயநிதி ஆபாசமாக பேசுகிறாருன்னா இப்போ விஜய் டேஷ் போட்டு பேசுனது என்ன, இப்படி இந்த மாதிரி அவர் கேட்குறாரு. இதை கூட அவர்கள் சகித்து கொள்வதற்கு தயாராக இல்லை. அதனால் இந்த ஒரு ப்ரெஷர் காரணமாகத்தான் அவர் வந்து வெளியே வந்திருக்கணுன்றது என்னுடைய கருத்து.
இதை வந்து இவர் போன்ற ஜேர்னலிஸ்ட் பல பேர் வெளியே இதை நேரடியாக சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆரோக்கியமான சூழல் தமிழக பத்திரிகை உலகத்துல வந்து இன்னும் நிலவலை. இப்போ கேரளால சொல்லிட்டா அவ்வளவுதான், அடுத்து எந்த நிறுவனத்தையும் எடுக்க மாட்டாங்க. கேரளால எல்லாம் அப்படி கிடையாது. நீங்க யாரும் அப்படி வேலை நீக்கம்லாம் செய்ய முடியாது. அங்க உண்மையிலேயே ஒரு தொழிற்சங்க பலத்தோட பத்திரிகையாளருடைய சுயமரியாதையோட அங்க சங்கங்கள்லாம் இருக்கு. தமிழ்நாட்டில் அது ரொம்ப குறைவாக இருக்கிறது ஒரு வேதனையான உண்மை. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் இந்த செய்திகள் குறித்து விரிவாக தகவல்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.